வழித்தடங்களை வரையறை செய்யணும். அது மட்டுமல்ல, மக்களுக்கு பயன் தரும் வகையில் சென்னையில் மினி பேருந்து இயக்குவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். அவரிடம் பேசலாம். வணக்கம் காண்டிபன், இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? பரிதா, சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்துல உள்துறை, அதாவது போக்குவரத்துல ஒன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய சிற்றுந்து திட்டம் 2024 பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வந்தது. ஏறக்குறைய காலை 11 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல சென்னை மாநகர போக்குவரத்து ஆணையர் இவரு இருக்கக்கூடிய ஜால்வி ஜான் அவர்களும் என்ன சொல்றனாக்கா, இந்த சிற்றுந்து எந்த காரணத்தை கொண்டு தனியாருக்கு கொடுக்க கூடாது, அரசு எம்டிசிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து இந்த சிஐடி உள்ளிட்ட சில சங்கத்தினர் சிற்றுந்து சேவைகளை அதிகரிப்பதால் வேலை கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சேர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் மேக்சிகோ போன்ற வாடகை வாகனங்களை ஓட்டக்கூடிய இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறி மினி பஸ் உரிமையாளர்களோட கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதை சுட்டிக்காட்டி தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசும்போது தான் இந்த மினி பஸ் உரிமையாளர்கள், அதாவது தனியார் மினி பஸ் உரிமையாளர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த ஆட்டோ சேர் ஆட்டோ குறித்து பேசக்கூடாது என தொழிற்சங்கங்களுடன் அந்த மினி பேருந்து உரிமையாளர்கள், அதாவது தனியார் மினி பேருந்து உரிமையாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தால் நாங்கள் எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்துதான் தொடர்ந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால இந்த இடத்துல பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் பேச அனுமதிக்க வேண்டும் என்று, அதாவது சிஐடியில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்கங்களும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி தான் இந்த மினி பேருந்துகள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கப்பட்டதனாலதான் இந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. கடும் வாக்குவாதமாக மாறிய இதை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னின்று காவல்துறையினரை வரவைத்து இந்த வாக்குவாதத்தை நிறைவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.